என்னையா நாய் மேல இவ்வளோ அக்கறை, நாட்டில இவ்வளவு ஆணவ கொலைகள் நடக்குது, என்னென்னமோ விஷயங்கள் நடக்கிறது. சிறுபான்மையர் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் வந்து தாக்கப்படுவது, கொலை செய்யப்படுவதெல்லாம் நடக்கிறது. தலித் மாணவர்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து மன உளைச்சல்கள், சாதிய வன்கொடுமைகளின் காரணமாக வந்து தற்கொலை செய்து கொள்வது நடக்கிறது. நீட்டுக்கு எதிராக தற்கொலை இதுக்கெல்லாம் வந்து ஒரு வார்த்தை கூட பேசாத ஆட்கள், திருநாய்கள் மேல இவ்வளவு கருணை சுரக்க சுரக்க பேசுகிறார்களே அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய சூழ்நிலை தான். நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. சென்னை ஜாபர்கான் பேட்டையில வந்து ஒரு சமையல்காரர் கருணாகரன் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு ஒரு வீட்ல போய் சமையல் பணியெல்லாம் முடிச்சுட்டு வீட்ல வந்து ஒரு ரிலாக்ஸா உட்கார்ந்திருக்கிறாரு. பக்கத்துல வந்து பிட்புல் நாய், இந்த நாய் அந்த மாரி பேர்லாம் கேள்விப்பட்டதில்ல நம்ம வந்து. பிட்புல் நாய்ங்கிற நாய் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட நாய். அது இந்தியாவுல வந்து அது ரொம்ப மூர்க்கத்தனம் நிறைந்ததுங்கிறனால தடை செய்யப்பட்ட நாய். அத வந்து ரகசியமா ஒருத்தங்க பூங்கொடி அப்படிங்கிறவங்க வளர்த்துருக்கிறாங்க. என்னன்னா வந்து அந்த நாய் போய் அந்த அவர வந்து கருணாகரன கடிச்சு குதறி இதாயிருந்திருக்கு. அந்த பூங்கொடி தடுக்க போயிருக்காங்க. வீட்டு உரிமை அந்த நாயின் உரிமையாளர் பூங்கொடியுமே கடித்து குதறி இருக்கிறது. பாவம் அந்த கருணாகரன் வந்து இறந்துட்டார். அவர் வந்து மருத்துவமனையில கொண்டு போறப்ப அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அந்த பூங்கொடி அவங்களுமே வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை எடுக்கிறாங்க. இந்த திருநாய்களுக்காக அந்த திருநாய்களின் உரிமைகளுக்காக முழக்கம் பட்டவங்களா இந்த கருணாகரனுக்கும் பூங்கொடிக்கும் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல.